எல்லாம் வல்ல ஏகனுக்கு புகழ் அனைத்தும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உம்மத்தினராகிய அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாகவும் ஈருலக வெற்றி என்கிற தலைப்பின் கீழே சில அடிப்படையான செய்திகளை இந்த உரையின் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் அகில உலகிற்கும் அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்நாளில் அதிகமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை எந்த அளவிற்கு என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பிரார்த்தனையை கேட்டாலும் அதனோடு சேர்த்து இந்த பிரார்த்தனையையும் இணைத்து கேட்கக்கூடிய வழக்கமுடையவர்கள். அது எல்லோருக்கும் அறிமுகமான அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பிரார்த்தனை தான். அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அல்லது திருமறை குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்கிற அந்த துவாவை, யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையிலும் நலவை நாடுவாயாக, மறுமையிலும் நல்லதை நாடுவாயாக என்று வரக்கூடிய இந்த ஈருலக வெற்றியை கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அளவில் கேட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையை பொதுவாக இதில் இருக்கக்கூடிய மைய கருத்தை மட்டும் பெரும்பாலும் நாம் மனனம் செய்து பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லது புத்தகங்களிலே படிக்கும் பொழுதும் சரி, பயான்களில் கேட்கும் பொழுதும் சரி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகீனா அதாபன்னார் என்கிற அதனுடைய மைய கரு, யா அல்லாஹ் இன்மையிலும் எங்களுக்கு நன்மையை அருள்வாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை அருள்வாயாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக, இதனை மட்டும் நல்ல தெளிவாக அறிந்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனையினுடைய முன்பின் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு கூடுதல் சில தெளிவுகள் கிடைக்கும். பொதுவாக இந்த ஒரு மைய கருத்தை மட்டும் படிக்கும் பொழுது நமக்கு அதிலிருந்து புரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நாம் ஈருலக வெற்றியை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதனால் இந்த பிரார்த்தனையை அதிகமாக செய்து வருவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஈருலக வெற்றியை வழங்கி விடுவான் என்கிற ஒரு நல்ல எண்ணம், நம்முடைய பிரார்த்தனையின் மீதான அதீத நம்பிக்கையும் நம்முடைய அமல்களின் மீதான திருப்தியும் நமக்கு ஏற்படும். ஆனால் அந்த பிரார்த்தனையினுடைய முழு வடிவத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்படி பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பதிலையும் சொல்லுகிறான். அந்த பதிலை நாம் கவனத்தில் கொள்ளும் பொழுதுதான் நாம் கூடுதல் முயற்சிகள், கூடுதல் கவனம் கொள்ளக்கூடியவர்களாக இதில் இருக்க முடியும். திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் 200வது வசனத்தை பார்த்தோம் என்றால், ஃபமினன் நாசி மயக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, மக்களில் சிலர் யா அல்லாஹ் எனக்கு உலகத்தில் நல்லதை நாடுவாயாக, இவ்வுலகிலேயே அனைத்தையும் வழங்குவாயாக என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை. இதை அல்லாஹ் முதலில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நம்முடைய பெரும்பான்மையானவர்களுடைய வழக்கம் இது. மறுமையை பற்றிய அந்த நிரந்தர உலகை பற்றிய எந்தவித சிந்தனையோ அக்கறையோ இல்லாமல், உலகத்தில் நான் நல்லா வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா வாழ வேண்டும், என்னுடைய வியாபாரத்தில் நல்ல பரக்கத்து கிடைக்க வேண்டும், பொருளாதார அபிவிருத்தி கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிக்க வேண்டும் என்று சொல்லி உலக வெற்றியை மட்டுமே மையமாக கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனையை அதிகம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இந்த உலக வெற்றியை மட்டுமே யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தில் மட்டுமே ஆசைப்படக்கூடியவர்களாக, அதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக, அதற்காக மட்டுமே உழைக்கக்கூடியவனாக ஒருவன் இருந்தால் உலகத்தில் அதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விடுவான். மறுமை பற்றிய அக்கறை நமக்கே இல்லை என்றால் மறுமையில் நமக்கு எந்த பாக்கியமும் அல்லாஹ்வே வழங்க மாட்டான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகீனா அதாபன்னார். மக்களில் சிலர் யார் இந்த உலகிலும் எனக்கு நல்ல அருளை வழங்குவாயாக, மறுமையிலும் எனக்கு வெற்றியை வழங்குவாயாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக என்று அந்த இரு உலகத்தை பற்றியும் அக்கறை எடுத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள்தான் அப்படிப்பட்டவர்களும் மனிதர்களில் உள்ளனர் என்று கூறிவிட்டு இந்த இரண்டு சாராருக்கும் அல்லாஹ் ஒரு பதிலை சொல்லுகின்றான். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். நீங்கள் இப்படி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை, இப்படி கேட்பதன் மூலமாக என்னை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆனால் நான் அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு எப்படி பதில் உரைப்பான் என்றால், நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ, எதற்காக உழைக்கிறீர்களோ, எதை சம்பாதிக்கிறீர்களோ அதற்கு உரியதை தான் உங்களுக்கு வழங்குவேன். அல்லாஹ் விரைந்து கணக்கெடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் இந்த பதிலையும் இப்படி பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு தருகிறான். இப்போ இதில் நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்றால், யா அல்லாஹ் எனக்கு இம்மையிலும் எனக்கு துன்யாவில் வெற்றியை கொடு என்று கேட்பவர்களும் மறுமையில் பாக்கியம் இழந்தவர்களாக இருப்பார்கள். யா அல்லாஹ் எனக்கு இன்மையிலும் வெற்றியை கொடு, மறுமையிலும் வெற்றியை கொடு என்று கேட்பவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி கேட்பதனாலேயே அல்லாஹ் மறுமை வெற்றியை கொடுத்து விடுவானா என்றால் இல்லை. உலகத்தில் அதற்கான முயற்சி நம்மிடத்தில் இருக்கணும். நாம் என்னதான் இம்மை மறுமையை வெற்றியை கொடு என்று கேட்டாலும் அதற்குரிய முயற்சி நம்மிடத்தில் இல்லை என்றால் அதுவும் வீணான ஒரு பிரார்த்தனையாக அமைந்துவிடும். பொருளாதாரத்தை கேட்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. பொருளாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்றால் அதற்கு தகுந்தவாறு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். கல்வி ஞானத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்றால் அதற்கு தகுந்தவாறு நம்முடைய தேடல் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்றால் அதற்கு தகுந்தவாறு நம்முடைய உணவு கட்டுப்பாடுகள், இன்ன பிற வாழ்க்கை முறையில நம்முடைய கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். இப்போ இதையெல்லாம் செய்துவிட்டு தான் அல்லாஹ்வுடைய நம்முடைய பிரார்த்தனை உலகத்தில் இருக்கிறது. அதன் மூலமாக நாம முயற்சிப்பதை அடைந்து கொள்வதை அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அப்படிதானே? ஒரு அநியாயக்காரனாக இருந்தாலும் அவன் உழைப்பதற்கு உகந்த ரிஸ்கை துன்யாவில் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுகிறான். அப்போ துன்யாவுடைய விஷயத்தில் இந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம மறுமையின் விஷயத்தில் எப்படி ஒரு மேம்போக்கான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? நாம பல பாவங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் அதற்காக எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். பல நன்மைகளை அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இதற்கான கூலி மறுமையில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அதற்கான முயற்சி நம்மிடத்தில் எந்த அளவிற்கு உலகத்தில் இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் இந்த துன்யா தொடர்பான வெற்றிக்கான உழைப்பு தான் மேலோங்கி நிற்கிறது. மறுமை வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதற்கான உழைப்பு என்பது, அதற்கான முயற்சிகள், அதற்கான திட்டமிடல்கள், அதற்காக அன்றாடம் நேரம் ஒதுக்குவது என்பது ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. இதில் எந்த அளவிற்கு பின்தங்கியவர்களாக நாம் இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேருக்கு குர்ஆன் உடனான அன்றாட தொடர்பு இருக்கிறது? அதிலும் குறிப்பாக ஆண்கள், பெண்களை கூட இதில் ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். தினந்தோறும் ஏதாவது சில அத்தியாயங்களை ஓதக்கூடிய வழக்கமுடையவர்கள். அப்படி ஓதுவது மட்டுமே கூட பத்தாது, அதை தாண்டி குர்ஆன்ல நாம் கொடுக்க வேண்டிய உழைப்பு ஏராளம் இருக்கிறது. ஆனால் ஆண்களிடத்தில் அந்த வளமை கூட இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். குர்ஆன் உடனான தொடர்பு வைத்துக் கொண்டு தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் ரொம்ப சொற்பமான ஆண்கள். வேறு சில ஆண்கள் வாரத்திற்கு அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளிலே கஹஃப் அத்தியாயத்தை ஓதக்கூடிய பழக்கம், அல்லது தொழுகையில் அவர்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய சூறாக்களை ஓதுவது வரைக்கும் தான் குர்ஆன் உடனான தொடர்பு நம்மிடத்தில் இருக்கிறதை தவிர இதை தாண்டி குர்ஆன் உடனான இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய அளவிற்கான தொடர்பு நம்மிடத்தில் இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையே இதுதான். அல்லாஹுடைய வேதம் தான் நமக்கு நேர்வழியை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அதிலும் இந்த ரமதானுடைய மாதம் என்பது அதற்கு உரிய ஒரு மாதமாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ரமதானை அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வழங்கியதாக கூறுகிறான். அந்த இறையச்சத்தை எதன் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள்? அடுத்த வசனத்திலேயே எதனால் இந்த இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக, இந்த நோன்பை நோற்பதற்காக
ரமதான் மாதத்தை நாம் தேர்வு செய்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அது மக்களுக்கு நேர்வழியாகவும் நேர்வழியை பிரித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த ரமதான் மாதம் என்பது அதற்கு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் கூட குர்ஆன் உடனான ஒரு தொடர்பு என்பது மனிதர்களிடத்தில் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ சில அத்தியாயங்களை ஓதுவது, இன்னும் சிலர் ஒரு ரமதானிலே 2-3 முறை குர்ஆனை நான் முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதனை வேக வேகமாக ஓதுவது, இந்த அளவில் தான் குர்ஆனுடைய இந்த கல்வி என்பது இருக்கிறது. அப்ப வெறுமனே அரபியில் சரளமாக ஓதக்கூடிய பழக்கம் என்பது நம்மை எந்த வகையில் ஈருலக வெற்றியை நோக்கி உந்தும், அதற்கு எந்த வகையிலுமே அது பயனளிக்காது. குர்ஆனை அரபியில ஓதுவதன் மூலமாக ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அதனை மனனம் செய்வதன் மூலமாக, ஒரு சடங்காக அதனை ஓதுவதன் மூலமாக தொழுகையிலே நீண்ட நேரம் நின்று வணங்கலாம். ஆனால் இது மட்டுமே போதுமானதா? இதைத்தான் யூதர்களும் செய்தார்களே. முன் சென்ற சமுதாய வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் பல வகையில குறிப்பிடுகின்றான். ஒரு சாரார் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய இவர் தூதரா இல்லையா என்று குழப்பத்தில் இருந்தவர்கள். இன்னொரு சாரார் தெளிவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொண்டவர்கள். எந்த அளவிற்கென்றால் தம்முடைய குழந்தையை அறிந்து கொள்வது போல இவர்கள் இந்த நபியை அறிந்து கொண்டே மாறு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மூன்றாவது ஒரு சாராரை உம்மீயின்கள் என்று சொல்லுகிறான். அதாவது வேதத்தை பற்றிய எந்த அடிப்படை அறிவும் இல்லாத வேதக்காரர்கள். நாம இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்து கொண்டே வேதத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் நாம இருக்கிறோமே. அப்படிப்பட்ட சமுதாயமாக யார் இருந்தார்கள்? நமக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். இதில் கூட நாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை தம்முடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், தீமைகளை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும், அல்லது கூடுதல் பேணுதலோடு அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல இருக்கணும், மறுமை வெற்றி எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்படுகிறோம், துஆ செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்வது போல நீங்க துஆ செய்தாலும் ஆசைப்பட்டாலும் நீங்க என்ன முயற்சி செய்கிறீர்களோ அதற்கு உகந்த பிரதிபலன் தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே என்கிற இந்த படிப்பினையை பெற்றுக்கொண்டு அந்த முயற்சிக்காக தினந்தோறும் நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள். அதுல பிரதானமாக நாம தினந்தோறும் நேரம் ஒதுக்க வேண்டியது இந்த குர்ஆனுக்காக. அந்த குர்ஆனுக்காக, இந்த குர்ஆனை தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதற்காக, அதனுடைய தஃப்சீர்களை வாசிப்பதற்காக நாம அன்றாடம் நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை நாம முழுமையாக அடைந்து கொண்டவர்களாக ஆவோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி திருமறை குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகின்றான்? யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து அறிவுரை வந்துள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த குர்ஆனை அவனுடைய அறிவுரை என்று சொல்லுகிறான். இப்ப நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கின்றோம், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அறிவுரை செய்கிறார்கள். எதற்காக? அந்த அறிவுரையை அவங்க கேட்டு அதன்படி நடக்கணும். அதனை உதாசீனப்படுத்தி வாழ்ந்தால் எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. நம்ம பிள்ளைங்க நம்ம ஒரு பேச்சை கேட்கலன்னா எவ்வளவு கடுமையா கோபப்படுகிறோம். காலம் காலமாக அல்லாஹ்வுடைய அறிவுரையில என்ன இருக்குன்னே கூட தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேம்போக்கான சடங்குகள், பள்ளிவாசலுக்குள்ள நிறைவேற்றக்கூடிய தொழுகைகள், திக்ருகள், பல துஆக்களை பொருளே அறியாமல் ஓதுவது போன்ற மேம்போக்கான சடங்குகள் இருக்கிறதை தவிர நம்முடைய குடும்ப நிர்வாகங்களிலே, நம்முடைய வியாபார முறைகளிலே, நாம சக மனிதர்களை அணுகக்கூடிய விதங்களிலே, பிற மத சகோதரர்களை அணுகக்கூடிய விதங்களிலே, நம்முடைய நற்குணம் சார்ந்த உடை நடை பாவனை என அனைத்திலும் குர்ஆன் இருக்கிறதா என்றால் பெரிய கேள்விக்குறிதான் நம் முன்னால் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்பதை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் இதனை அல்லாஹ் அவனுடைய அறிவுரை என்று சொல்லுகிறான். நாம தான் குர்ஆனை பயான்ல கேட்கிறோமே, தினந்தோறும் வாட்ஸ்அப்புகள்ல, வலைதளங்கள்ல சில செய்திகளை வாசிக்கிறோமே. அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்துல தினந்தோறும் தொழுகையில நீண்ட நேரம் நின்று தொழும் பொழுது காதுபட கேட்கின்றோம். குர்ஆனுடைய வினாடி வினா போட்டிகள் எல்லாம் இந்த மாதத்தில் நடத்தப்பட்டு ஆர்வமூட்டப்படுகிறது. எல்லாம் செய்யப்படும், எல்லாம் உங்களுக்கு ஆர்வமூட்டப்படும். ஆனால் நீங்கள் எப்பொழுது அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாட போகிறீர்கள்? ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக
தனிமையாக அல்லாஹ்வுடனான உறவை எப்படி மேம்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் என்று யோசித்து பார்த்தால் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அறிவுரை என்று இதனை சொல்லும் பொழுது அதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான நேரத்தை நாம முதலில் ஒதுக்குவதுதான் இந்த ஈருலக வெற்றியினுடைய முதல் படித்தரமாக அது அமையும். இரண்டாவது, இந்த குர்ஆனை அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? வஷிஃபாஉ லிமா ஃபீ சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய உடல்ல ஒரு உபாதைகள் வந்துவிட்டால் அதை சரி செய்வதற்கு எவ்வளவோ செலவழித்து மருத்துவர்களை பார்த்து அதை சரி செய்கின்றோம், அப்படிதானே? உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்கள், மனோ இச்சைகள், மற்றவர்களை பற்றிய கோப தாபங்கள், பொறாமைகள், குரோதங்கள், இதையெல்லாம் சரி செய்வது எது? இலவச அருமருந்தாக இந்த குர்ஆன் நம் கைகளில் இருக்கிறது. பள்ளிவாசல்கள் அடுக்கி வைத்திருக்கிறோம், மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணி வைத்திருக்கிறோம். தினம்தோறும் ஓதுவதற்கு, தினம்தோறும் வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றோம்? உள்ளங்கள்ல உள்ள நோய்களுக்கு நிவாரணி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் தினம்தோறும் நம்முடைய முக கண்ணாடியை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்களே, அல்லாஹும்ம அன்த ஹஸன்த ஹல்கி ஃபஅஹ்சின் ஹுலுகி, யா அல்லாஹ், என்னுடைய வெளித்தோற்றத்தை நீ அழகாக்கியது போலவே என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்கு, உள்ளத்தையும் தூய்மையாக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? ஈர் உலகத்திலும் வெற்றியாளர்கள் தம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கின்றான். அப்ப வெளி தோற்றத்தில் நல்ல அழகான தோற்றமுடையவர்களாக அல்லாஹ் நம்மை படைத்து விட்டான். நல்ல ஆடைகளை அணிகின்றோம், நறுமணம் பூசிக்கொள்கின்றோம், நம்முடைய வெளி ஆரோக்கியத்திற்கு அதிக கேர் எடுத்துக் கொள்ளுகின்றோம், எல்லாம் சரி. நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் உடனான அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தால் அழக்கூடிய அளவிற்கு, அவனுடைய விஷயங்கள்ல பேணுதலாக நடக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் எப்பொழுது அந்த தன்மை வரும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மை பெற்றால் மட்டும்தான். நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் அதனை சொல்லி காட்டுகின்றான். அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து கூறப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப குர்ஆனை உடனான எந்த அளவிற்கு நம்முடைய நெருக்கத்தை, அதனுடைய படிப்பினைகளை தேடி பெறக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கும். இது இந்த ஈருலக வெற்றியை பெறுவதற்கு நாம செய்யக்கூடிய இரண்டாவது ஒரு முயற்சி. மேலும் அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகின்றான், வஹுதா வ ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இது நேர்வழியாகவும் ஆலமீன்களுக்கு மக்களுக்கு அருட்கொடையாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இப்படியெல்லாம் இந்த குர்ஆனை பற்றி நாம அதிகம் சிரத்தை எடுத்து நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான், இதில் உள்ள நேர்வழியை அறிந்து கொண்டு அதன் வழியாக நம்முடைய அமல்களை சீர்படுத்தி கொண்டால் மட்டும்தான் தினந்தோறும் நாம நல்லமல்களின் பக்கம் முயற்சி செய்ய முடியும், தீய அமல்களை விட்டு விலகி இருக்க முடியும். அதுதான் அந்த ஈருலக வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படை அம்சம் நம்மிடத்தில் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. எந்திரகரமான உலகத்திலே, பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் எந்த இரண்டு விஷயத்தை நமக்கு ஃபித்னா என்று சொல்லுகிறானோ, நம்முடைய பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் சோதனையாக வழங்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சோதனைகளுக்காக முழு நேரத்தையும் நாம அதை நோக்கியே அதற்காகவே முழு நாளையும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தினம்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரம் குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவது என்பது, தமிழில் மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது என்பது, அதில் புரியாத வசனங்களுக்கு விளக்கம் பெற வேண்டிய வசனங்களுக்கு கூடுதல் விளக்கங்களை தேடி எடுக்க வேண்டிய அளவிற்கு நம்மிடத்தில் இன்றைக்கு நேரம் இருந்தும் கூட அதற்கு நாம ஒதுக்குவது இல்லை. நேரம் இல்லை என்று சொல்லுவோம். அல்லாஹ்விடத்தில் நேரத்தில் பரக்கத்து செய்வதற்கும் நாம துஆ செய்ய வேண்டும். காரணம், இந்த நேரம் என்பதும் ஒரு மிக முக்கியமான அருட்கொடை. சும்ம துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாளை மறுமையில எல்லா அருட்கொடைகளை பற்றியும் கேள்வி எழுப்பப்படுவோம். நம்முடைய இளமை காலத்தை எப்படி கழித்தோம், நம்முடைய வாழ்நாளை நாம் எப்படி கழித்தோம். நேரம் பொன் போன்றது என்று சொல்லக்கூடிய பழமொழி எவ்வளவு பொய்யானது. பொன்னை இழந்து விட்டால் கூட காசு கொடுத்து வாங்கிடலாம், அப்படித்தானே? பொருளாதாரம் வரும்பொழுது வாங்கிவிடலாம். நேரத்தை இழந்து விட்டால், காலம் செல்ல செல்ல நம்முடைய நேரம் என்பது, நம்முடைய தவணை என்பது சுருங்கி கொண்டே வருகிறது. அப்ப இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல்
நமக்கு எவ்வளவுதான் மறுமை வெற்றியின் மீது ஆசையும் இலக்கும் இருந்தாலும், அதை அடைந்து கொள்ள வேண்டிய சிந்தனை இருந்தாலும், அதற்காக நம்ம துவா செய்தாலும் கூட அல்லாஹ் என்ன பதிலை நமக்கு சொல்லுகின்றான்? நீங்கள் எதனை முயற்சி செய்கிறீர்களோ அதற்குரியதை தான் நான் கொடுப்பேன். இந்த துவாவை கேட்டுட்டதாலேயே ஈருலக வெற்றி வந்து விடாது. உலக வாழ்க்கையில எதை முயற்சி செய்கிறோமோ அதை அடைந்து கொள்கிறோமே, அதுபோல மறுமைக்காக நாம முயற்சி செய்வதை நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்கு மிகச் சரியான மாதம் இந்த ரமதானுடைய மாதம். காரணம், இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் தான் நமக்கு நேர்வழியை விளக்கி கூற வந்த மாதம். இந்த நேர்வழியை விளக்கி கூற வந்த இந்த மாதத்தில் இறையச்சத்தை நமக்கு தரக்கூடிய இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக நாம இறையச்சத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுல நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ரமதானில் நாம இறையச்சத்தை பெற்றுக்கொண்டோம்? இந்த நோன்பினுடைய நோக்கம் என்பது இறையச்சம் என்று திரும்ப திரும்ப பயான்கள்ல நமக்கு சொல்லப்படுகிறது. எந்த ரமதான் என்னை இறையச்சவாதியாக மாற்றியது? கடந்த ரமலானுக்கு பிறகு நான் முன்பை விட சரியான முறையில் கடமையான தொழுகையை பேணுகிறேன். இந்த ரமலானை கடந்த பிறகு கூடுதலாக நான் குர்ஆனை ஓதுகிறேன். இந்த ரமலானை கடந்த பிறகு என்னிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் விலகி நற்குணங்கள் என்னிடத்தில் இதுவெல்லாம் வந்திருக்கிறது. நான் கோபப்படாம நடந்துக்கிறேன், பொறுமைசாலியா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் என்ன மாற்றம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது? எதுவும் வருவது கிடையாது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நோன்பினுடைய தாற்பயம் என்ன, இந்த நோன்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். இறையச்சம் தான் நோன்பினுடைய நோக்கம் என்று சொல்லுகிறோம். அந்த இறையச்சத்தை எப்படி அடைந்து கொள்வது? எந்த நோன்பு நம்மை இறையச்சவாதிகளாக மாற்றுகிறது? நோன்பினுடைய இறையச்சம் என்பது நோன்பு முடிந்த பிறகு காணாமல் போய்விடுகிறது. பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் துஹருடைய அடுத்த தொழுகைக்கு காணாமல் போய்விடும். அப்ப என்ன இறையச்சத்தை நாம் நோன்பின் மூலமாக அடைந்து கொண்டோம்? எதனால இது நம்மை தக்குவாதாரியாக மாற்றவில்லை என்றால், முதல்ல இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன, எதற்காக அல்லாஹ் நம் மீது இதை விதித்திருக்கிறான், அந்த இறையச்சத்தை எப்படி அடைந்து கொள்வது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தினந்தோறும் நேரம் ஒதுக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் இந்த நோன்பை அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாகவே முதல்ல நாம அடைந்து கொள்ள முடியும். ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய நோன்பு தொடர்பாக ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன், யார் இந்த ரமதான் மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்நோக்கியும் நின்று வணங்குகிறார்களோ அவங்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் இந்த ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறார்களோ முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பாளிகள் ரையான் என்கிற வாசல் வழியாக மறுமையில நுழைவார்கள். நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட உயர்ந்தது என்றெல்லாம் நிறைய சிறப்புகள் பேசப்படுகிறது. நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இந்த 30 நோன்பையும் நோற்று விட்டாலே இந்த சிறப்பை எல்லாம் நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறோம். அது எப்படி அடைய முடியும்? நமக்கு வர வேண்டிய கவலை என்னவென்றால், நான் நோன்பு நோக்கிறேன், சரி, அந்த நோன்பை முதல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? நான் என்னுடைய புரிதலின் அடிப்படையில் நோன்பு நோக்கிறேன், ஆனால் அல்லாஹ் ஏற்கக்கூடிய வகையில் அந்த நோன்பு அமைந்ததா என்கிற கவலை, என்கிற சிந்தனை நமக்கு வருவதில்லை. நம்முடைய எல்லா அமல்களினுடைய விஷயத்திலும் இதை தான் நாம கவனத்தில் எடுக்க வேண்டும். தொழுகையாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும், இன்ன பிற எந்த அம்சமாக இருந்தாலும், எல்லா விவகாரங்களிலும் நாம கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம், இந்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டானா, அவன் அங்கீகரிக்க தகுந்த வகையில் இந்த அமல்கள் அமைந்ததா என்கிற அச்சம் நமக்கு இருந்தால் எந்த அமல்களிலும் அலட்சியமோ அமல்களில் திருப்தியோ பெருமிதமோ வராது. மாறாக ஒரு அச்சம் வரும். நபிமார்களுக்கே அந்த அச்சம் இருந்தது இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அமல்களை எல்லாம் செய்துவிட்டு அதனுடைய மிகப்பெரிய ஒரு பணியாக கஅபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு கூட நான் எவ்வளவு பெரிய அமலை செஞ்சுட்டேன் அவங்க சந்தோஷமா இல்லை. ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த அமலை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அவ்வளவு நபிக்கே அந்த அச்சம் இருந்தது என்றால், நாம இந்த நோன்பினுடைய விஷயத்தில் இந்த சிறப்பை எல்லாம் அடைந்து கொள்கிறோம் என்று ஒரு கற்பனையில வாழுகிறோமே, முதல்ல இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்க தகுந்த வகையில நாம வைத்தோமா என்பதை யோசிக்க வேண்டும். அதற்கு முதல்ல இந்த நோன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சௌம் என்று அரபியில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது அரபுகளுக்கு நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவங்க கிட்ட வழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தை. பொதுவாக அல்லாஹ் அரபுகளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக
பல விஷயங்களை அவர்களுடைய வழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தையை போட்டே சொல்லுகிறான். உதாரணமாக, வட்டியை வாங்கக்கூடியவர்கள் வட்டியும் வியாபாரம் மாதிரி தானே என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், இவங்க மறுமையில ஷைத்தான் தீண்டிய ஒரு பைத்தியம் போல எழுப்பப்படுவாங்க. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது, பைத்தியம் பிடித்தவர்களை பார்த்து இவனுக்கு ஷைத்தான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அரபுகளுக்கு அப்படி சொன்னால்தான் புரியும்னு அந்த வார்த்தையை போட்டே சொல்லுகிறான். அதுபோல சௌம் என்கிற அந்த நோன்பை அரபுகளுக்கு எப்படி புரிய வைப்பது? ஒரே வார்த்தையில் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அவங்க கிட்ட சௌம் என்கிற வார்த்தை எதற்காக வழக்கத்தில் இருந்தது என்றால், இன்றளவும் கூட உலகிலேயே உயர்ந்த ரக குதிரை எதுவென்று கேட்டால் அரேபிய குதிரைகள் என்று சொல்லுகிறோம் இல்லையா? குதிரைகள் இன்றைக்கு பெருமளவு பயனற்று போய்விட்டாலும் கூட அரேபிய குதிரைகள் தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறோம். அதற்கு காரணம், அந்த பெயரை அவர்கள் அடைந்ததற்கு காரணம், அந்த குதிரைக்கு அவர்கள் ஒரு பயிற்சியை கொடுப்பார்கள். அந்த குதிரைகள் குறிப்பிட்ட பருவத்தை அடைந்த பின்னர் அதற்கு நல்ல ருசியான சாப்பாடெல்லாம் போட்டு பழக்கிட்டு சில நாட்கள் அந்த குதிரைக்கு சரியான உணவு கொடுக்காமல் பாலை வெளியில ஓடவிட்டு பழக்குவார்கள். சில நேரங்கள் தண்ணீர் கொடுக்காமல் ஓடவிட்டு, தாகத்தோடு ஓடவிட்டு பழக்குவார்கள். அது பட்டினியும் தாகமுமாக இருப்பதை ஒரு பயிற்சியாக கொடுத்து குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஓட வைப்பார்கள். எதற்காக அந்த பயிற்சி என்றால், அரபு பிரதேசம் மற்ற பிரதேசங்களை போல் அல்ல. அங்க பாலைவன வெயிலும் மணல் புயலும், அந்த மாதிரியான ஒரு பிரதேசத்தில் ஒருவன் அரேபிய குதிரையில் பயணித்தான் என்றால் எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு பாலை வெயில் இருந்தாலும் கூட அந்த குதிரை களைப்படையாமல் தொய்வடையாமல் தன்னுடைய எஜமானனை இலக்கை நோக்கி அது அழைத்து செல்ல வேண்டும். அதற்காக அந்த அரபு குதிரைகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுப்பார்கள். அந்த பயிற்சிக்கு பெயர் தான் அரபுகள் வைத்திருந்தது சௌம், நோன்பு ஆகும். இந்த நோன்பை தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். என்ன காரணத்திற்காக? மனிதர்களுக்கு சில பொறுப்புகள், சில கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில இலக்கை நோக்கி நாம பயணிக்க வேண்டி இருக்கிறது. அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு எதுவெல்லாம் நம்முடைய நஃப்ஸ் தூண்டுகிறதோ, எதையெல்லாம் நம்முடைய நஃப்ஸ் அதிக ஆசைப்படுகிறதோ, அந்த உலக ரீதியான விஷயங்கள்ல அதையெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய, அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய மனம் பக்குவம் நமக்கு வர வேண்டும். அந்த பக்குவத்தை இந்த நோன்பு தான் தரும். சாப்பாடும் தண்ணீரையும் குறிப்பிட்ட நேரம் தியாகம் செய்துவிட்டு இருக்கிறோம். அந்த இரண்டை தியாகம் செய்துவிட்டால் நோன்பு என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டு மட்டும்தான் நோன்பினுடைய தியாகம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்றால், அதன் மூலமாக எப்படி இறையச்சத்தை அடைந்து கொள்வது? சாப்பாடையும் தண்ணீரையும் குறிப்பிட்ட நேரம் தொடாமல் இருந்து விட்டால் இறையச்சம் வந்து விடுமா? சாப்பாடையும் தண்ணீரையும் தியாகம் செய்வது என்பது நோன்பினுடைய ஒரு பகுதி. ஒருவன் தொழுகையில் நிற்கிறான் என்றால் அந்த தொழுகையில நின்று தக்பீர் கட்டுவது ஒரு பகுதி, ருக்கு செய்வது ஒரு பகுதி, சுஜூது செய்வது ஒரு பகுதி. இந்த நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலையை தவற விட்டாலும் கூட அந்த தொழுகை ஏற்கப்படாது. ஒருத்தர் நின்று வணங்குவேன் ஆனா சுஜூது செய்ய மாட்டேன்னா அந்த தொழுகை ஏத்துக்கப்படுமா? நான் சுஜூது செய்வேன் ருக்கு செய்ய மாட்டேன்னா அந்த தொழுகை ஏத்துக்கப்படுமா? அந்த மாதிரி நோன்புல ஏராளமான ஒழுக்க விஷயங்கள், கட்டுப்பாடுகள், தடைகள் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை அஸ்ஸியாமு ஜுன்னா என்று சொன்னார்கள். அந்த நோன்பாளி என்பது வலா யர்ஃபுத் வலா யஜ்ஹல், அவர் தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, அறிவீனமான வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு நோன்பாளி இடத்துல யாராவது சண்டைக்கு வந்தா கூட நான் நோன்பாளின்னு சொல்லி விலகிக்கணும். இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சிகள் மற்ற மாதங்கள்ல எதிரொலிக்கும். நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சாப்பாடையும் தண்ணீரையும் தியாகம் செய்து விட்டால் நான் நோன்பாளி, நான் 30 நோன்பையும் பூர்த்தி செஞ்சிட்டேன். சின்ன குழந்தை கூட அந்த நோன்பை வைக்குமே. நாம வைப்பது போல நோன்பை வைத்தோம் என்றால் அந்த நோன்பு 30 அல்ல, 100 நோன்பு கூட ஈஸி. ஆனால் அல்லாஹும் ரசூலும் சொல்வது போல நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டு வைக்கக்கூடிய ஒரே ஒரு நோன்பு கூட பாரமானதாக நமக்கு இருக்கும். ஏன்? நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இல்லை. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு விட்டால் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுவோம். பேசணும்னு ஆசைப்பட்டு விட்டால் நாக்கு மேல பல்ல போட்டு என்ன வேண்டுமானாலும் பேசுவோம். கோபப்படணும்னு நாம நம்முடைய நஃப்ஸ் தூண்டிவிட்டால் எந்த இடம் பொருள்னு பார்க்காம கோபப்படுவோம், பொறுமை இழந்து நிற்போம். இதுவெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். எந்த அளவிற்கு என்றால், நம்மிடத்துல வழியக்க ஒருவன் சண்டைக்கு வந்தா கூட நான் நோன்பாளின்னு 2 முறை சொல்லிவிட்டு விலகக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் பக்குவம் வர வேண்டும். அப்பொழுதுதான் எப்படி அந்த பயிற்சி பெற்ற குதிரைகள் தன்னுடைய எஜமானனை இலக்கை நோக்கி கொண்டு சேர்க்குமோ, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொண்டு அது செல்லுமோ, இலக்கை நோக்கி பயணிப்பதிலேயே அது குறியாக இருக்குமோ,
அந்த மாதிரி இந்த நோன்பின் மூலமாக பக்குவப்பட்டவர்கள் நமக்கான இலக்கை நோக்கி பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்க முடியும். இன்றைக்கு நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு சின்ன விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மிடத்துல இருக்கிறதா? அவன் ஒரு வார்த்தை பேசிட்டா நம்ம 10 வார்த்தை பதில் சொல்லணும்னு நிக்கிறோமே. கூட்டம் நமக்கு பெருமிதத்தை சில நேரங்களில் கொடுக்கின்றதே. ஒரு காலத்தில் அடி வாங்கணும் மிதி வாங்கணும்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நம்மளை எதிர்க்க யார் இருக்கிறா என்கிற ஆணவத்தை சில நேரங்களில், எப்படி சஹாபாக்களுக்கே அந்த ஆணவம் சில வேளைகளில் வந்தது, அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை தந்தான் என்கிற படிப்பினைகளை எல்லாம் படித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே சில நேரங்களில் எந்த இடத்தில் பொறுமையோடு எந்த இடத்தில் பக்குவத்தோடு நாம் அல்லாஹ்வுக்காக பணி செய்கிறோம், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் யார் நம்மை பற்றி எது சொன்னாலும் சகிப்புத்தன்மையோடு பயணிக்கணும் என்கிற அந்த பக்குவம் இல்லாமைக்கு காரணம் இந்த நோன்பின் மூலமாக நாம் அடைய வேண்டிய இறையச்சம் அல்லது நாம் பயணிக்க வேண்டிய இலக்கை பற்றிய அறிவின்மை. அப்ப இது எல்லாம் சரி செய்யப்பட்டால் தான் அந்த ஈருலக வெற்றி. இந்த எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வதற்கு நாம முதலில் செய்ய வேண்டியது என்ன? இந்த திருமறை குர்ஆனை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை அன்றாடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சரியான மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அரபியில ஓதுவதோடு மட்டுமல்லாமல், ஓதுவதும் ஆர்வமூட்டப்பட்டது தான். மாதத்திற்கு ஒரு முறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதி முடிப்பதற்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதே வேளையில் அது மட்டும் போதாது, தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஈருலக வெற்றியை பெறுவதற்கு உங்களுடைய முயற்சி இருக்கணும் அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த முயற்சியினுடைய முதல் படியாக இருக்கும். குர்ஆன் தான் முதல்ல. அதனுடைய வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கத்தான் அதனுடைய விளக்கங்களாகத்தான் அடுத்தடுத்து ஹதீஸுகளை நாம வாசிக்க வேண்டும். நாம இன்றைக்கு ஹதீஸுகளை வாசிக்கக்கூடிய அளவிற்கு கூட அதில் பறந்து விரிந்த கருத்துக்கள் இருக்கிறது, படிப்பதற்கு இலகுவாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் பெரிய பெரிய ஹதீஸுகளை வாசிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய அளவிற்கு கூட, வரலாறுகளை வாசிப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய அளவிற்கு கூட குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. இது நம்மை கல்வியில் பின்தங்கியவர்களாக ஆக்கிவிடும். குர்ஆனுடைய இல்மு இல்லாமல் ஹதீஸ் கிடையாது என்கிற அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஈருலக வெற்றி என்பது இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் என்கிற துஆவை கேட்பதில் மட்டுமல்ல, அதற்கு பதிலுரையாக அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த துஆவை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ எதை முயற்சி செய்கிறீர்களோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த முயற்சியினுடைய முதல் படியாக அல்லாஹ்வுடைய இந்த அறிவுரை பொதிந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய வழக்கத்தை நம்முடைய வாழ்நாளினுடைய முக்கிய பங்காக தினம்தோறும் 1-2 மணி நேரங்கள் அதற்காக ஒதுக்கி அதனை படிப்பதற்கு, அதனுடைய தஃசீர்களை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த கல்வியில நாம கொடுக்கக்கூடிய முயற்சி மட்டும்தான் இந்த ஈருலக வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடிய அளவிற்கு பக்குவம் பொருந்தியவர்களாக, முயற்சி செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கும் என்பதை நினைவில் கொண்டு, அந்த அடிப்படையில் இந்த ரமதான் மாதத்தை பயனுள்ள வகையில் கழித்து, இந்த ரமதான் மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சிகளும் முயற்சிகளும் இந்த மாதம் கடந்த பின்னரும் நம்மிடத்தில் தொடர்ந்து ஆயுள் வரைக்கும் நீடித்திருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.